ஓபிஎஸ் வெர்சஸ் செங்கோட்டையன் யார் பாக்கெட்டுக்குள்ள யார் இருக்கா அப்படின்றது தாங்க இன்னைக்கு சட்டப்பேரவையில் ஒரு ஹாட் டாபிக்கேவோ. அதாவதுங்க அவை வந்து ஸ்டார்ட் ஆனோடனே அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சருமான திமுகவின் இந்நாள் எம்எல்ஏவுமான ஓபிஎஸ் அவர்கள் வந்து பேச அனுமதிக்கப்பட்டிருக்காருங்க. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னம்னா, நல்லதும் மாற்றம் தான், கெட்டதும் மாற்றம் தான். ஆனால் தமிழக மக்கள் ஓட்டு போட்டதுக்கு அப்புறமா பட்ஜெட்ல வந்து பெரிய ஏமாற்றம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதை கேட்டோடனே செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னம்னா, தாவேகா அரசுல சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நிறைவேற்றுறதுக்கு இன்னும் 5 வருஷ கால அவகாசம் இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி 3 மாசத்துலலாம் வந்து சரித்திரம் படைக்க முடியாது. அப்படி நீங்க சரித்திரம் படைக்கிற மாதிரி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல, உடனே ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாரு, தேர்தல் டைம்ல சொன்ன திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அப்ப சொன்னதுக்கு பதிலா இப்ப சட்டமன்றத்துல சொன்னா நல்லா இருக்கும், இதை கூட இவங்க சொல்லல அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோடனே செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னம்னா, தமிழகமே வந்துட்டு தாவேகா ஆட்சியை ரொம்ப தூய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் இவர் என்னமோ வந்துட்டு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்து இவர் இடம் மாறிட்டு உடனே வந்து ஓவரா துதி பாடுறாரு அப்படின்னு சொல்ல, உடனே ஓபிஎஸ் வந்து என்ன சொல்லிட்டாரு, முதல்ல வந்துட்டு இடத்த மாத்தினதே நீங்கதே, நான் இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஊட பூந்து என்னதே வந்து இடத்த மாத்தினாலுமே கூட அவர் இதயத்துக்குள்ள இருக்கிற நிழற்படத்தை வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொன்னது எங்க வெற்றி தலைவர். ஆனா நீங்க வந்துட்டு இடத்தையும் மாத்திட்டீங்க, இதயத்துக்குள்ள இருக்கிற நிழற்படத்தையும் மாத்திட்டீங்க அப்படின்னு அவர் சொல்ல, உடனே ஆதவ அர்ஜுனா அவர்களும் வந்துட்டு குறுக்கிட்டு, என்னதே வந்துட்டு செங்கோட்டையன் அவர்கள் இடத்த மாத்தினாலுமே கூட அவரோட சட்டப்பையில வந்துட்டு இன்னும் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களோட போட்டோவை தான் வச்சிருக்காரு. நீங்க வந்து புரட்சி தலைவி அம்மாவால முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டு இப்ப உங்களோட சட்ட பாக்கெட்ல வந்துட்டு யாரோட போட்டோவை வச்சிருக்கீங்க அப்படின்றது இந்த தமிழகத்துக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிருக்குங்க. இப்படி காமெடியாவும் காரசாரமாவும் சட்டப்பேரவைக்குள்ள போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப யாரு சட்ட பாக்கெட்டுக்குள்ள யாரோட போட்டோ இருக்கு அப்படின்ற ஒரு விவாதம் வந்து பயங்கரமா போயிருக்குங்க.